வணக்கம். கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். தெரிந்த புராணம் தெரியாத கதை என்ற வரிசையில் இன்று நாம் பார்க்க போகிறது கைகேயி கொடியவளா என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போவோம். ராமாயணம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த கதை. ஆனால் அதில் வரும் கதாபாத்திரங்கள் நமக்கு பரிச்சயமானவர்கள் தான். அந்த கதையில் பொதிந்து கிடக்கும் சம்பவங்கள், கதாபாத்திரங்களின் உண்மை பரிமாணம் ஆகியவை பல்வேறு காலத்தில் பல்வேறு காவிய கர்த்தாக்களாலும் உபாசகர்களாலும் நமக்கு பலவிதமான பரிமாணத்தில் விவரித்து சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அப்படி ஒரு புதிய கோணத்தில் சொல்லப்பட்ட கைகேயின் கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தசரதன் 3 மனைவிமார்களில் இளையவள் கைகேயி. அழகே உருவானவள், அறிவாற்றலில் சிறந்தவள், வீரமும் விவேகமும் கொண்டவள். தன் அன்பாலும் பாசத்தாலும் தோற்றத்தாலும் தசரதன் உள்ளத்தில் மட்டுமல்லாமல் அனைவர் உள்ளத்திலும் இடம்பெற்றவள். எல்லாவற்றிற்கும் மேலாக கோசலையின் புதல்வன் ராமனிடத்தில் அதிகமான பற்றும் பாசமும் கொண்டவள். தன் மகன் பரதனிடத்தில் காட்டும் அன்பையும் பரிவையும் விட ராமனிடத்தில் அவள் அதிக அளவு ஈடுபாடு கொண்டிருப்பதை எண்ணி தசரதன் பெரிதும் மகிழ்ந்தான். அதன் பொருட்டு அவன் கைகேயியிடத்தில் அதிக மதிப்பும் நேசமும் காட்டினான். இத்தனையும் உண்மையாயிருக்க ஒரே இரவில் ராமனுக்கு பதிலாக தன் மகன் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று 14 வருடங்கள் ஸ்ரீராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் தசரதனிடம் 2 வரங்கள் கேட்டு ராமனுக்கு மட்டுமல்லாமல் மகன் பரதனுக்கும் தீங்கு விளைவிக்கும் கொடிய செயலை கைகேயி புரிந்திருக்கிறாள் என்ற வரலாற்றை பார்க்கும்போது அதை அப்படியே ஒத்துக்கொள்ள மனமரவில்லை. மத்தரை என்ற கூனி கைகேயின் தாதியாக இருந்தவர். அவள்கிட்ட 1/2 மணி நேரம் பேசியதன் விளைவாகத்தான் விவேகமிக்க கைகேயி மனமாறி தன் பாசத்தையெல்லாம் கொட்டி வளர்த்த அருமை மகன் ராமனை காட்டிற்கு அனுப்ப விரும்பினாள் என்பது உண்மையானால் அவளது கதாபாத்திரத்தின் உயர்வே அழிந்து விடுகிறது. ஏன்னு கேட்டால், பேராசையின் காரணமாக தான் தன் மகனுக்கு அரச பதவி தேடித்தர வேண்டும் என்று விரும்பி அதன் பொருட்டு கைகேயி தசரதனிடம் வடம் கேட்டிருக்கலாம், அல்லது வாதாடி பரதனுக்கு முடிசூட்ட வைத்திருக்கலாம். ஆனால் ராமனை காட்டுக்கு அனுப்பும்படி சொல்ல அந்த தாய்க்கு எப்படி மனம் வந்துச்சு? சற்று சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திக்கும்போது கைகேயி எத்தகையவள் என்பதை விளக்கும் ஒரு சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சம்பராசுரன் என்ற அசுரனிடம் ஒரு சமயம் தசரதன் போர் புரிந்த போது வீராங்கனையான கைகேயி அவனது தேரை செலுத்தும் சாரதியாக இருக்கான். சாரதினா தேரை ஓட்டிகிட்டு போகிறவங்க. தேரின் அச்சு முறிஞ்சிட்டு, அந்த முறிஞ்ச நிலையில் அந்த தேரில் இருக்கிற அச்சாணியை தன் உயிரையை பணயம் வச்சு தசரதன் உயிரை காக்கிறதுக்காக கைகேயி என்ன செய்கிறா அப்படின்னா, அவள் கணவன் மேலே ரொம்ப பக்தி பாசம் இருக்குது. அவள் என்ன பண்ணுறான்னா, அவளுடைய விரலையே அச்சாணியாக உள்ளே வச்சு தேரை செலுத்துகிறாள். அப்போ அவ்வளவுக்கு துணிஞ்சவ பேராசக்காரியாக எப்படி இருக்க முடியும்? அவள் உயிரையே தியாகம் பண்ணுறதுக்காக தான் தசரதனுக்காக தியாகம் பண்ணுறவா. அப்போ தசரதனோட உயிர் என்ன அப்படின்னா, ராமன் தான் தசரதனுக்கே உயிர். அப்போ அவரை எப்படி காட்டுக்கு போக சொல்லதுக்கு அவருக்கு மனசாக வந்திருக்கு. ஆனால் அவள் உண்மையிலேயே பேராசக்காரியாக இருந்திருந்தா அவள் தசரதன் என்ன பண்ணான்னா, அந்த டைமில் அவளோட பதிபக்தியையும் தியாகத்தையும் மெச்சி கைகேயி உனக்கு 2 வரம் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் விருப்பப்பட்டிருந்தா அவள் என்ன பண்ணியிருக்கலாம், நாம் பட்டத்து ராணியாக வந்திருக்கணும், இல்லைன்னா என் பையன்தான் இந்த அரசனாக வரணும் அப்படின்னு அப்போவுமே அவள் வரத்தை வாங்கியிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யலை. வரம் எனக்கு இப்போது வேண்டாம், தேவைப்பட்டால் பின்னால் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக கூறிட்டான். இத்தகைய கொடிய வரங்களை கேட்காம இருந்தவா இப்போ ஏன் இந்த வரத்தை கேட்டா? 2 வரம் கேட்டா, ராமன் காட்டுக்கு போகணும், என் மகன் பரதன் முடிச்சுட்டணும்னு. இதில் என்ன இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு மூல காரணம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி அறியாத சம்பவங்கள் சில புதைஞ்சு கிடக்கு. எதுன்னு அப்படின்னா, ஒரு முறை தசரதன் வேட்டையாட போகிறான். அப்படி போகும்போது தடாகம்னா குளம். குளத்தில் தண்ணி மோந்துக்கிட்டு இருந்த ஒரு சிறுவன், அவனோட பேர் சிரவண குமாரன். அவனோட அப்பா அம்மா கண்ணு இல்லாதவங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க அப்போம்லாம் ஊராக
தோளில் காவடி மாதிரி சுமந்து அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அப்பா அம்மாவுக்கு தாகமாக இருக்குது. அவன் என்ன செய்கிறான், தாகத்துக்காக தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த குளத்துக்கு போகிறான். அப்படி போகும்போது அந்த அந்த காலத்துலலாம் செம்புன்னு நம்ம சொல்லுவோம், கமண்டலம் அது பேர். அதை வச்சு தண்ணி மோக்கும்போது அங்கே சத்தம் கேட்குது, டம 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 டமன்னு. அது என்னன்னா யானை தண்ணி குடிக்கிறது மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதை தூரத்துலேருந்து பார்க்குறான் யார், தசரதன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், யானை தான் போலன்னு சப்த வேதிங்கிற பானத்தை அந்த யானை மேலே செலுத்துறேன்னு சொல்லிட்டு செலுத்துகிறான். அது இந்த சிறுவன் மேலே போய் அவன் உயிர் வந்து என்ன செஞ்சிருது, இறந்துருது. அவன் உயிர் துறக்க முன்னாகிட்டே அவங்க அப்பாக்கிட்ட என்ன அவங்க அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறான், தசரதன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து கண்ணு தெரியாதவங்க, அவங்க வந்து என்னுடைய அங்கே இருக்கிறாங்க, தண்ணி தாகத்தால் பாடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே தசரதனும் அந்த சடலத்தையும் எடுத்துக்கிட்டு தண்ணியும் எடுத்துக்கிட்டு வர்றான். அப்போ வயோதிக தாய் தந்தையரிடம் வந்து அந்த நடந்ததெல்லாம் சொல்கிறான், இப்படி ஆயிட்டு அப்படின்னோடனே. அந்த மகனை இழந்த துயரத்தில் இருந்த அந்த சிரவணகுமாரனோட பெற்றோர்கள் தசரதனுக்கு கடுமையான சாபமிட்டுருந்தாங்க. நான் எப்படி புத்திரனை இழந்து உயிர் துறக்கணும், அதே மாதிரி நீயும் உன் புத்திரனை இழந்து உயிர் திறப்ப அப்படிங்கிறது தான் அந்த சாபம். தசரதன் அது வந்து அவன் அந்த பெற்றோர்கள் சாபம் கொடுத்துறது கூட அவருக்கு பெரிய விஷயமா தெரில. நம்மளால் ஒரு சிறுவன் இறந்து போயிட்டானேன்னு அவர் உள்ளத்தில் கரையான் புத்து மாதிரி அரிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இதை காட்டிலேருந்து வீட்டுக்கு வரான். அப்போ தசரதனோட மனைவி கைகேயி என்ன செய்கிறா, அதை கவனிச்சிடுறான். வேட்டைக்கு சென்று திரும்பிய கணவன் வந்து ஏன் இப்படி சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து விவேகத்தால் யூகித்த கைகேயி என்ன பண்ணுறான்னா, தசரதனோட தேர்ப்பாகன்னா தேர் ஓட்டுறவன், அப்புறம் அந்தரங்க காவலன், அவங்களுக்கு அரசர்னா காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த காவலர்களை கூப்பிட்டு சாமர்த்தியமாக கேட்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க, இப்படி காட்டுக்கு போகும்போது யானைன்னு நினச்சி ஒரு சிறுவனை கொண்டுட்டாங்க, அவங்க சாபம் போட்டுட்டாங்க, அதனால தான் ராஜா அப்படி கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க புத்திரன் புதுப்படையாக சொன்னாலும் அது எந்த புத்திரனாக வேணால் இருக்கலாம். 4 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, யார் வேணால் இருக்கலாம். ஆனால் இதை வந்து என்ன பண்ணுறான்னா, யாராக இருக்கும், மூத்த பையன் தானே நம்ம ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராயிறான். அங்கே இருக்கிற அந்தரங்கமான சோதிடர்கள்லாம் காலத்தை கணித்து சொல்லுவாங்க, பின்னாடி என்ன நடக்கும்னு சொல்கிறவங்கள கூப்பிட்டு என்ன செய்கிறான், கேட்குறான். தசரதன் ஜாதகத்தை, குழந்தை ஜாதகத்தெல்லாம் கொடுத்து ஆராய சொல்கிறான். அப்போ அந்த ஜாதகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விண்ணிலுள்ள கிரகங்களின் அமைப்பின்படி நாட்டின் நிலையையும் ஆராய சொல்கிறான். அப்போ சில உண்மைகளை தெரிந்துகிறான். என்ன தெரிஞ்சுக்கிறா, கிரக நிலைப்படி அயோத்தி சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் அவர்கள் சில நாட்களில் மரணமடைய வாய்ப்பு இருப்பதாக சோதிடர்கள் சொல்கிறாங்க. ராமன் பட்டமேற்று சிம்மாசனத்தில் அமர்ந்தால் அதனால் அவனுக்கு மரணம் ஏற்படலாம், புத்திர சோகத்தால் தசரதன் இறக்கலாம். இதுதான் சோதிடர்கள் மூலம் கைகேயி அறிந்த இரகசியமான ஜோதிட உண்மை. புத்திரனை பிரிந்து என்ற சாபம் பற்றி சாஸ்திர விற்பனர்கள் மற்றொரு விளக்கமும் பரிகாரமும் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு கால் புத்திரன் தந்தையை விட்டு வெகு தூரம் பிரிந்து சென்று விட்டால் அதனால் புத்திரன் உயிர் பிழைக்கவும் தந்தை மட்டும் அந்த பிரிவால் உயிர் துறக்கவும் நேரிடலாம் என்ற வியாக்கியானம் சோதிட பண்டிதர்களால் சொல்லப்படுது. தசரதன் உயிர் துறப்பது சாபத்தால் ஏற்பட்ட தவிர்க்க முடியாத நியதி என்பதை கைகேயிக்கு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் மகன் ஸ்ரீராமனையாவது நிச்சயம் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சான். மனைவியின் கடமையை விட தாய்மையின் அன்பு அங்கே தலைதூக்கி நிற்கி. ராமனை மட்டும் தசரதனிடமிருந்து பிரிக்க நினைத்தால் அதற்கு சரியான காரணம் காட்ட வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தியாகமும் அன்பும் உருவான அந்த தாய் தன்னையே உலகோர் பேராசைப்பை என்று நிந்தித்தாலும் பரவாயில்லை என்று மனசை திடப்படுத்திக்கிட்டு பரதனுக்கு முடிசூட்ட கோடி அதற்கு தடையில்லாதபடி ராமனை காட்டுக்கு அனுப்ப சொல்லுவது போல் இருக்கட்டும்னு முடிவு செஞ்சு என்ன செய்கிறான், அந்த 2 வரத்தை கேட்கா.
பரதன் முடிசூட்டணும், ராமன் காட்டுக்கு போகணும்னு. ஒருவேளை தசரதனே சக்கரவர்த்தியாக தொடர்ந்து நீடித்தால் சோதிடப்படி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் மன்னன் உயிர் துறக்க நேரிடணும். அதையும் தடுக்கிறதுக்காக தான் வழி தேடினாள் கைகேயி. எனவே கணவனையும் ராமனையும் காக்க தன் மகனை தியாகம் செய்ய நினைத்தால, அதன் காரணமாகத்தான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டணும். அப்போ இவர் பரதன் பட்டாபிஷேகம் சூட்டிட்டா அவன் அரியணையில் அமர்வான். அப்போ அவன் இறந்தா கூட பரவாயில்ல, நம்ம கணவரும் தன் புதல்வன் ஸ்ரீராமனும் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு தியாக மனப்பான்மையில் தான் அவள் அதை செஞ்சான். தசரதன் மன்றாடினான், பரதனுக்கு நான் முடிசூட்டியிருந்தேன், ஆனால் ராமனை மட்டும் காட்டுக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கைகேயி அதை கேட்கவே இல்லை. ஏன்னா அவன் பிரிஞ்சு இருக்கணும், ஒருவேளை பிரிஞ்சிருந்தால் 2 பேர் உயிரையும் காப்பாற்றிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவள் பிடிவாதமாக என்ன சொன்னான், நான் ராமனை காட்டுக்கு கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டான். ராமன் அவளுக்கு மட்டும் குழந்தை இல்லை, அந்த அயோத்திக்கே குழந்தை. அவனோட பணி அவதாரம் எடுத்திருக்கதே என்னது, உலக மக்களை காப்பாற்றுறதுக்கு. ராவணன்கிற அரக்கனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி நாட்டுக்கெல்லாம் நல்லது செய்யணுங்கிறது தான் ஸ்ரீராமன் எடுத்த அவதாரம். அப்போ அவனுக்கு விதிக்கப்பட்ட விதியை நாம் என்ன செய்யணும், தடை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இவன் என்ன பண்ணான், ராமனை காட்டுக்கு அனுப்புனான். ராமனுக்கு ஏன் இந்த கொடிய வனவாசம், பாவி கைகேயி இப்படி சதி செஞ்சிட்டாளே அப்படின்னு நாம் நினைக்கும். ஆனால் சீதையும் லட்சுமணனும் பின்தொடர அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மர உரி தரித்து அயோத்தியை விட்டு ராமன் தவக்கோலத்தில் கானகத்துக்கு போகிறான். நாட்டை கடந்து அவனை காட்டில் விட்டுட்டு வர்றதுக்காக ஒரு ரதமும் கூட போகுது. அந்த ரத வீதியில் நகரவே முடியாமல் மக்கள் கூட்டம். ராமனை காட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க, மன்றாடுறாங்க. ஊரே அழுது ஒவ்வொரு மனசுலேயும் ராமன் அவ்வளவு ஒரு இடம் பிடிச்சிருக்கான். ஆனால் அவன் நாட்டில் காட்டுக்கு போகிறான். எல்லாரோட மக்கள் கண்களில் இருந்தும் கண்ணீர் வருது. இதை பார்த்த கைகேயியும் மனசுக்குள்ளே அழுதான். ராமனுக்காக ஒரு பக்கம் அழுதாலும் புத்திர சோகத்தால் நம்ம கணவரும் தசரதனும் உயிர் துறந்துடுவார், நம்ம தசரதனையும் நிரந்தரமாக பிரிஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அழுதான். ஆனாலும் ராமன் அவதார பணியை தொடங்கி விட்டான். ராவணனை அழிப்பான். பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றிய ராமனால் இந்த துயர் தீரும் நேரம் வந்துட்டு. அதனால் தேவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆகா கைகேயி ஒரு நல்லது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் பூமாரி பொழிந்தாங்க. அரக்கர்கள்லாம் அழிய போகிறாங்க, ராமனால் நல்லோரெல்லாம் காக்கப்பட போகிறாங்க. அவனை காட்டுக்கு அனுப்பிய கைகேயி ரொம்ப மனசார நாமெல்லாம் அவளை வாழ்த்துவோம், மானசீகமாக வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. ஆனால் இது ஊரார்கள் எல்லாருக்கும் தெரியாது. ஊரார் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இவ கெட்டவ, இவ இப்படி பண்ணிட்டாள பாவி, கொடூரக்காரி அப்படின்லாம் நிந்திக்காங்க. ஆனால் பெற்ற மகன் பரதன் கூட அவனை என்ன நினைக்கான், தாயோட தியாகம் தெரியாமல் அவளை வெறுத்துட்டான், ஏசுதான், வார்த்தையால் தூத்துதான். ஆனால் அண்ணல் ராமனுக்கு மட்டும் தன் அன்பு தாய் கைகேயி செய்த தியாகம் என்னன்னு தெரியும். அவர் என்ன செய்கிறாரு, தாயோட தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன உடனே மர உரி தரித்து காட்டுக்கு போகிறாரு. இதில் ஆரண்ய முனிவர்களுக்கும் அதெல்லாம் தெரியும், தேவர்களுக்கும் அதெல்லாம் தெரியும். அவங்க எல்லாம் தேவர்கள், முனிவர்கள், ராமன் எல்லாருக்கும், அந்த ஜோதிடர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அவங்கெல்லாம் கைகேயின் தியாகத்தை பாராட்டி புகழ்கிறாங்க. இப்போ நாமளும் சிந்திக்கணும், நம்ம கைகேயி கொடியவளா அரக்கியா நல்லவளான்னு. உண்மையிலேயே நாமளும் அந்த கைகேயி மாதிரி மற்றவங்களுக்காக நம்மளை தியாகம் பண்ணும்போது நமக்கான பலன்கள் நல்ல விதத்தில் சேரும். நாம் கெட்டதை அனுபவித்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லதை அனுபவிக்கட்டும்னு நாம் நினைக்கணும். கைகேயியோடைய வாழ்க்கையை நாம் உதாரணமாக எடுத்துக்கிட்டு தெரியாத சிலர்களுக்கு இந்த கதையை நாம் கூறணும். இதில் ஒரு சிலர்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரிஞ்சிருக்காது. கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்புனான்னு தான் தெரியுமே ஒழிய, ஆனால் எதுக்கு அனுப்புனாங்கிற விஷயம் தெரியாது. இனிமேல் இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். அன்புடன் தமிழ்ச்செல்வி.
நன்றி.